நண்பா ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இந்தியாவில் ஹவுஸ் பெயிண்ட் பண்றவங்களோட ஆசியன் பெயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க தான் ஹவுஸ் பில்ட் பண்ற அளவுக்கு மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? கிளியரா பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுங்க, யூஸ் ஆகும். ஆசியன் பெயிண்டோட ஷேர் பிரைஸ் 2015 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 780 ரூபா இருந்துச்சு. இப்ப கரண்டா அப்ராக்ஸா 2025 எவ்வளவு அப்படின்னா 3100 இருந்து 3200 ரூபா இருக்கு. நீங்க 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இப்ப கரெக்டா அது அப்ராக்ஸா ஒரு 4 லட்ச ரூபாய் மாறி இருக்கும். இது என்ன மேஜிக் அப்படின்னா பிராண்டோட பவர், அதுக்கப்புறம் மோனோபோலி, அதுக்கப்புறம் கன்சிடென்சி தான் ரீசன். இந்தியன் பெயிண்ட் மார்க்கெட்ல ஆசியன் பெயிண்டோட ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 50% மேல இருக்கு. டிவிடெண்ட் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டா 1 to 1.2% பாத்தீங்கன்னா எல்டு கொடுக்குது. கம்பெனி இயர் பை இயர் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஸ்டெடியா க்ரோ ஆகுது. பிளஸ் காஸ்ட் கண்ட்ரோல், ஹோம் டெக்கர் பிசினஸ், கிளீனிங் ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா குட்டா இருக்கு. ரிஸ்க் சைடு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூவேஷன் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் குவாலிட்டி ஸ்டாக் அப்படின்னாலே எக்ஸ்பென்சிவ் தான் ப்ரோ. அதுவே லாங் டேர்ம்ல ஸ்டேபிள் growth பிளஸ் காம்பவுண்டிங் பீஸ்டா இருக்கும் ப்ரோ. அண்ட் ஃபைனலா ஆசியன் பெயிண்டோட பை சோன் லாங் டேர்ம் டார்கெட், என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுக்க ஜஸ்ட் ஆசியன் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் நானே உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்றேன்.